Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோவில் 2026 ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் வரப்போகிற எக்ஸாம்ஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸு. அதுக்கு முன்னாடி நிறைய டீச்சர்ஸ்க்கு டவுட் இருக்குது. அதாவது இந்த யூஜி பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கணும், அண்ட் தென் அதை கம்மியாக இருந்தது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. அதோட இந்த ஈக்குவலண்ட்டுமே டவுட்ஸ் இருக்குது. அதாவது இப்போ பிடெக் முடிச்சிருக்கக்கூடிய டீச்சர்ஸ், அதுக்கப்புறம் பிஎட் பண்ணியிருக்கிறவங்க, டெட்டில் மேக்ஸ் அண்ட் சயின்ஸா இல்லை சோஷியல் சயின்ஸ் எடுக்கிறதா அப்படின்ற டவுட்ஸ் இருக்குது. அதே போல் நிறைய யூனிவர்சிட்டிஸில் ஈக்குவலண்ட் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இந்த யூனிவர்சிட்டியில் இந்த டிகிரி இருந்தால் இது ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஈக்குவலண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரே சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜிஓவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். அதில் தான் ஜிஓவோட டேட்டோட கொடுத்துருப்பாங்க. அதுதான் கரெக்டான சோர்ஸாக உங்களுக்கு இருக்கும். அண்டு யூஜி பர்சன்டேஜ், அதாவது 45% இது பார்த்தீங்கன்னா ஜென்ரல்கா, பிசி, எம்பிசி அந்த மாதிரி கேட்டகரியில் வரவங்களுக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஆர்பி டோல் ஃப்ரீல கேட்கும்போது கூட அவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் என்னன்னா, எது ஒன்றுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தான் தெரிய வரும். அதில் தான் கரெக்டாக இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. பர்சன்டேஜ் கரெக்டாக சொல்ல முடியாது. நாளைக்கு ஒரு வேளை நோட்டிஃபிகேஷனில் சேஞ்சஸ் வந்தால் அது அவ்வளோ கரெக்டாக இருக்காது. அதனால் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும்போது அதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அதுக்கு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை 1% இப்போ 45 இருக்க வேண்டியது 44.3, 44%, 44.1 அப்படிலாம் வந்தால் ஓகேவா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக ப்ராப்ளம் தான் அது. ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, உங்கள் பர்சன்டேஜ் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சது அப்படின்னா, அதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சொல்யூஷன் என்னென்னா, உங்களோட யூஜி பேப்பரில் மேஜர் சப்ஜெக்டை எடுத்து நம்ம எக்ஸாம்ஸ் எழுதும்போது கண்டிப்பாக உங்களோட பர்சன்டேஜ் ஆட் ஆகிடும். ஒரு சில பேர் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது, நம்மளால் அடுத்து எக்ஸாம்ஸ் எழுத முடியாது அப்படின்லாம் டவுட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் உங்களோட மேஜர் பேப்பர் எடுத்து எழுதும்போது கண்டிப்பாக பர்சன்டேஜ் ரைஸ் ஆகும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் கரஸ்பாண்டன்ஸில் கம்ப்ளீட் பண்ண டீச்சர்ஸ்க்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் எழுதும்போதே மேஜர் பேப்பர் எதுன்னு தெரியலன்னு ஒரு சில பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. தேர்ட் இயரில் வரக்கூடிய பார்ட் 3 பேப்பர் இருக்கு இல்லைங்களா, அதில் 2 சப்ஜெக்டோ அப்படி இல்லைன்னு சொன்னால் 3 சப்ஜெக்டோ சேஃபஸ்ட்டு மெத்தட் ஒரு 3 பேப்பர் எடுத்து நீங்கள் எழுதும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பர்சன்டேஜ் ரைஸ் ஆகிடும். அதில் எந்த மார்க் அதிகமாக இருக்குதோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இதுதான் யூஜி பர்சன்டேஜுக்கு சொல்யூஷன். அண்ட் தென் ஈக்குவலண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிஓவை ரெஃபர் பண்ணலாம். ஓகே, கம்மிங் டு த பார்ட் ஆஃப் ஸ்பெஷல் டெட் அண்ட் காமன் டெட்டு. ஸோ ஸ்பெஷல் டெட்டு, காமன் டெட்டு, ஃப்ரெஷர்ஸோட டவுட்டு பார்த்தீங்கன்னா, இது வேற எக்ஸாம் அது வேற எக்ஸாம் அப்படின்னு நிறைய டீச்சர்ஸ் நினைக்கிறாங்க. பர்டிகுலர்லி இந்த இயர் இப்போ பிஎட் முடிச்சிருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு டவுட்ஸ் இருக்குது. அதாவது ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. சிலபஸாக இருக்கட்டும், சப்ஜெக்டாக இருக்கட்டும், கேட்டகரியாக இருக்கட்டும், பேப்பர் 1 ஆர் பேப்பர் 2 மார்க்ஸ் இருக்கட்டும், எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ரெண்டுமே ஒரே மெத்தடு தான். ஸ்பெஷல் டெட் அப்படின்றது இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய டீச்சர்ஸ். அண்ட் தென் காமன் டெட்டோட அனௌன்ஸ்மெண்ட்டு சீக்கிரமாகவே வரப்போகுது. எலெக்ஷனுக்கு அப்புறமா. இந்த ஒர்க்கிங் நான் ஒர்க்கிங் கிளாசிஃபிகேஷன் தான் இதில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். மற்றபடி ஸ்பெஷல் டெட் அண்ட் காமன் டெட்டு ரெண்டுமே ஒன்று தான். சரிங்களா, அதே போல் டெட்டு எழுதி அதுக்கப்புறம் ஒரு அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் எழுதணுமா அப்படின்னு கேட்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு டெட்டை போல் இப்போ இருக்கக்கூடிய ஈஸியான எக்ஸாம் எதுவுமே கிடையாது. ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு நிறைய மார்க்ஸ் கம்மியாக இருக்குது. அதாவது ஜென்ரலில் 150க்கு பார்த்தீங்கன்னா 60% ஆர் 90 மார்க்ஸ் நீங்கள் எடுக்கணும். அதாவது ஓவராலாகவே 150 மார்க் இருக்கும். சரிங்களா, பேப்பர் 1ஆக இருக்கட்டும், பேப்பர் 2ஆக இருக்கட்டும், மேக்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கட்டும், இல்லை சோஷியல் சயின்ஸ் இருந்தாலுமே ஓவராலாக உங்களுக்கு 150 மார்க்ஸ் இருக்கும். அதில் ஜென்ரல் கேட்டகரிக்கு 150க்கு 60% ஆர் 90 மார்க்ஸ் இருக்கணும். பிசி முஸ்லீம், அதே போல் எம்பிசி, டிஎன்சி, பிடபிள்யூடிக்கெலாம் பார்த்தீங்கன்னா 50% மார்க்ஸ் எடுத்தாலே போதுமானது. அதாவது 50% அப்படின்னு சொல்லும்போது 150க்கு 75 மார்க் எடுத்தாலே நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுறீங்க. அண்டு எஸ்சி, எஸ்சிஏ,
எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 40% ஆறு 60 மார்க்ஸ். 150க்கு 60 மார்க்ஸ் 40% எடுத்தாலே எலிஜிபிள் தான். அப்போ சைக்காலஜி, தமிழ், இங்கிலீஷு அண்ட் தென் மேக்ஸ் அண்ட் சயின்ஸு அண்டு சோஷியல் சயின்ஸு இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி படிக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நீங்கள் படித்தாலே போதுமானது. அதே போல் கேட்டகரி வைஸு ஃபஸ்ட்டு தமிழ் அண்டு இங்கிலீஷ் இதுக்கு ரெண்டுத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து 30, 60 மார்க்கில் ஈஸியாக டெட் ஈஸியாக உங்களால் வந்து 50 மார்க்ஸ் எடுக்க முடியும் தாராளமாக. அந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய 25 to 30 மார்க்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மேஜர் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். வேறல்ஸ் சோஷியல் சயின்ஸாக இருக்கட்டும், இல்லை மேக்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கட்டும். அண்ட் தென் யூ கீப் யுவர் சைக்காலஜி ஆஸ் எ லாஸ்ட் பார்ட் ஆஃப் த எக்ஸாம். நீங்கள் அந்த 30 மார்க் ஃபஸ்ட்டு 1லேருந்து 30 வரைக்கும் சைக்காலஜி கேட்பாங்க. இந்த சப்ஜெக்ட் எல்லாமே படிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் உங்களோட சைக்காலஜியை படிங்க. எல்லாருக்குமே ஓரளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தெரியும். மோஸ்ட்லி ஃப்ரெஷ்ஷாக எழுதக்கூடிய டீச்சர்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷன், அதாவது சைக்காலஜியை வந்து உங்களோட லாஸ்ட் கேட்டகரியில் நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே வந்து சைக்காலஜி படிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் எடுத்து அதில் பார்க்கும்போது அந்த கேள்விகள் எங்கேருந்து கேட்டாங்கன்னே தெரியலன்ற பயம் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பரவிடுது. அதே மாதிரி தான் பயமாக இருக்குமோ, தமிழோ இங்கிலீஷோ சோஷியல் சயின்ஸுன்னு சொல்லி படிக்கிறதையே வந்து ஸ்கிப் பண்ணுறீங்க. ஸோ சைக்காலஜிக்கு வந்து லாஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. படிக்க வேணாம் அப்படின்ற ஃப்ரேஸு எப்போவுமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். லாஸ்ட்டில் இந்த சப்ஜெக்ட் எல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. இந்த சப்ஜெக்ட் தரவாக போனாலே உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான மார்க்ஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ நீடட் பர்சன்டேஜோ அதை விட அதிகமாகவே உங்களால் எடுக்க முடியும். அந்த அளவுக்கு டெட் எக்ஸாம் வந்து அவ்வளோ ஈஸியாக தான் இருக்குது. ஸோ தேவையில்லாமல் பயப்பட வேண்டியது கிடையாது. அதே போல் சைக்காலஜிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய புக்ஸ் எல்லாம் தேடி அதுக்கப்புறம் அதில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து 30க்கு எவ்வளோ எடுக்கிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட்ஸ் $1 million கொஸ்டின் தான். ஸோ இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் வைஸ் வச்சுக்கோங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட். தமிழாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் அண்டு சோஷியல் சயின்ஸ் அண்டு சைக்காலஜி. ஸோ ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து உங்களால் வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிட முடியும் உங்களோட டெட்டை. அதே போல் அடுத்து இருக்கக்கூடிய யூஜிடிஆர்பி அப்பாயின்மெண்ட் எக்ஸாமுக்கும் நீங்கள் வந்து சைட் பை சைட் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் டெட் அண்ட் காமன் டெட் இதோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு ஈஸியாகவே உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.